நிரப்பி இந்த நாட்களிலே வார்த்தைக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு வருவதற்கு கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறபடினாலே அந்த சித்தத்துக்கு நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பேசும்படியா, கர்த்தர் பேசும்போது நமக்குள்ள ஒரு தெளிவு, கர்த்தர் பேசும்போது நமக்குள்ள ஒரு உணர்வு, கர்த்தர் பேசும்போது நம்முடைய ஆவியில் இருக்கிற ஐம்புலன்களையும் கர்த்தர் சேர்த்து ஆமென் இசைவினைப்பாய் கூட்டி ஆமென் நம்மை ஒரே இருதயம், ஒரே ஆவி, ஒரே மனமுள்ளவர்களாய் மாற்றுவார். இயேசுவின் நாமத்தினால் ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ். அப்படியாக இந்த நாளில் நாம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்போம். அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, அப்போஸ்தலர் 16:10 கரெக்ட் படிங்க. அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. ஆமென். And after he had seen the vision, amen. இந்த காரியத்தில் நம்ம பார்க்கிறது, நமக்கு Holy Spirit permits, அனுமதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அனுமதிக்கிறவர். பர்சனாலிட்டி ஆஃப் Holy Spiritல பார்க்குறோம், அவருடைய சுவாபம், அவருடைய குணாதிசயம். அதில் லைனாக தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். கடந்த வாரம் பார்த்தோம், he forbade, தடை செய்கிறார். ஆமென். ஊழியத்தை தடை செய்கிறார். இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் சில தடைகளை கொண்டு வருவார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அது கடந்த 9ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஆஃப்டர் ஹி ஹேட் சீன் த விஷன், அவனுக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை அவன் பார்த்த உடனே தேவன் ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆண்டவர் ஏன் தடை செய்கிறாரு, ஏன் பெர்மிட் பண்ணுறாரு, மனுஷனுக்கு தெரியாது, மனுஷாவில் உள்ளவங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவ ஆவியை பெற்றிருப்பீங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த தேவ ஆவியினுடைய விஷன், அந்த 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 தரிசனம், அந்த தாகம், அந்த தர்ஸ்ட், அந்த ஹங்கர் உங்களுக்குள்ளே இருக்கும்னா அது ஆவிக்குரிய தரிசனம், ஆவிக்குரிய கண்களில் நீங்கள் பார்ப்பீங்க. அது உங்கள் ஆத்மாவிலிருந்து எழும்பும், உங்கள் ஆத்மாவிலிருந்து அந்த வாஞ்சை எழும்பும். ஆமென். ஆயத்தம் பண்ணினதை என் கண் காணும் ஆண்டவரே, எனக்கு இதை நீங்கள் தெளிவுபடுத்தணும், இந்த வார்த்தையை தெளிவுபடுத்தணும், இந்த வசனத்தை எனக்கு தெளிவுபடுத்தணும், இந்த விஷனை எனக்கு தெளிவுபடுத்தணும், இந்த ட்ரீமை எனக்கு தெளிவுபடுத்தணும், எனக்கு அந்த மாதிரி ட்ரீம் வரணும், எனக்கு அந்த மாதிரி விஷன் வரணும், என் கூட என்ன பேச விரும்புகிறீங்க, எனக்கு நீங்கள் எதை அலோவ் பண்ணுறீங்க, எதை தடை பண்ணுறீங்க. என் வாழ்க்கையில் நான் எல்லாம் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நம்பிக்கையில் நான் நடக்கிறேன். இல்லை, பவுல் அப்படி தான் நடக்கிறான், பவுல் ஊழியத்தில் அப்படி தான் இருக்கிறான். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? ஆமென். அவன் அந்த பவுலுக்கு ஒரு ஸ்பிரிட்டில் ஒரு போராட்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு தடை பண்ணார். எதுக்கு தடை பண்ணார்? அதுக்கு காரணமே அவனுக்குள்ளே இருக்கிறது தான். அதை தான் தடை பண்ணார். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனாலும் அதை ஏன் தடை பண்ணாருங்கிறதும், ஏன் இப்பொழுது இம்மீடியட்லி வி எண்ட் ஓவர் டு கோ இன் டு மக்கெதோனியா. ஆமென். அப்போது அது மக்கெதோனியாவுக்கு போகிறதுக்கு இம்மீடியட்டாக அவன் புறப்படும்படியாக அவன் பிரயத்தனம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தர் அதுக்கு அலோவ் பண்ணியிருக்கார், பெர்மிட் பண்ணியிருக்கிறார். பெர்மிட் மீன்ஸ் டு அலோவ், அப்படின்னா அனுமதிப்பது. தேவன் அனுமதிக்கிற ஒன்று, தேவன் நமக்கு அனுமதிக்கிற ஒன்று. நீங்கள் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிங்க. நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே. ஆமென் ஆமென். பாருங்கள், நல்லா போட்டிருக்கு. I had no rest in my spirit because I found not Titus my brother. Amen. தீத்துவை காணாததினாலே. ஒரு ஐக்கியத்தை அவனுடைய ஆவி தேடுது, ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெலோஷிப்பை தேடுது. அதை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். அதனால தான் பாருங்கள், அந்த 9ஆம் வசனத்தில் அந்த மக்கெதோனியா தேசத்துக்கு நாட்டில் இருந்து வந்தவன் உதவி கேட்குறான்.
பவுல்கிட்ட தரிசனத்தில் இல்லையா, ஒரு மக்கதோனியா நேசத்துலேருந்து ஒருத்தன் வந்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஊருக்கு வரணும், உதவி செய்ய வரணும்னு கேட்குறான். ஸோ இதை வந்து அவன் மனசில் வச்சுக்கிட்டான், இப்படி உதவி கேட்குறாங்க நம்மக்கிட்ட அப்படின்னு. ஸ்பிரிச்சுவலில் இருக்கிற நீங்கள், உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு உங்கள் ஊழியத்தை உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தை அங்கீகரித்து அதுக்கு அலோவ் பண்ணணும்னா உங்கள் உள்ளத்தில் ஃபெலோஷிப்பை நீங்கள் நேசிக்கணும், தேடணும். யாருக்காவது சத்தியம் சொல்லி யாரையாவது சத்தியத்தின் பாதையில் நான் நடத்தணும், சபையை நடத்தணும், சபையில் இருக்கிறவங்களை நடத்தணும். அவங்க என்னதான் விலகி போனாலும் அவங்களோடு கூட என் ஆவி ஒத்து போய் அவங்களோடு சேர்ந்திருந்து நான் ஊழியம் செய்யணும், அவங்களுக்கு வேண்டிய காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் உள்ளத்தில் வாஞ்சிக்கிறத தேவன் பார்க்கணும். இங்கே பாருங்கள், நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. I had no rest in my spirit because I found not Titus my brother, but taking my leave of them I went from thence into Macedonia. அதெல்லாம் நான் அவரிடத்தில் அனுப்புவித்து கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு போக புறப்பட்டேன். அப்போ ஒரு உதவி தேவைப்படுது, ஆனாலும் எனக்கு கூட போகிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை. ஆமாம், அந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்பு தான் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமோ. ஆவியில் ஒரு மனம் இல்லாமல் எந்த ஊழியத்தையும் செய்ய முடியாது. எங்கே நீங்கள் போனாலும் அங்கே ஒரு 2-3 பேராவது உங்கள் ஆவிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்கள் ஆவி ஆப்ரேட் ஆகும், உங்கள் ஆவி அங்கே ஃபங்க்ஷன் ஆகும். நீங்கள் எந்த நோக்கமாக அங்கே போயிருக்கீங்களோ கர்த்தர் ப்ராப்பராக உங்களை அனுப்பிச்சாலும் கூட உங்கள் ஆவியில், இங்கே பவுல் சொல்கிறது போல், என் தீத்துவை காணாததினால என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. ஆவியில் அமைதல் இல்லை, ஒரு ரெஸ்ட் இல்லை, அமைதி இல்லை. ஆமென். ஐ ஹேவ் நோ ரெஸ்ட் இன் மை ஸ்பிரிட். இப்போ 12 17 வரைக்கும் படிங்க. 12 2 கொரிந்தியர் 2:12 17. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களில் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஐக்கியத்தை அவன் விரும்புகிறான். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். ஆமென். இந்த நற்கந்தத்தை தான் அவன் விரும்புகிறான். ஆமென். ஹல்லேலூயா. For we are unto God a sweet savor of Christ. ஆமென். இந்த நற்கந்தம், கர்த்தருடைய ஆவி பாருங்க, அந்த மாதிரி அந்த பாவியான ஸ்திரீ பாருங்க, அந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வர பாருங்க, அவளுடைய காரியத்தை பாருங்க, அவளுக்குள்ளே இருக்கிற அந்த நற்கந்தம், அது அங்கே இருக்கிற எல்லா ஆவியும் அது ஏற்றுக்கலை. ஆனால் கர்த்தருடைய ஆவி மாத்திரம் அது ஏற்றுக்குது. அவளும் அதை ஏற்றுக்கிட்டு நேராக கர்த்தருடைய பாதத்தில் போகிறான். ஆமென். அந்த நற்கந்தத்தோடு கூட வந்திருக்கிறான். அதனுடைய மேன்மை அங்கே இருக்க யாருக்கு தெரியலை. யூதாஸ் ஒன்று சொல்கிறான், சீமோன் அந்த லெப்பரசி அவன் ஒன்று சொல்கிறான், இவர் தொடுறது யாருன்னு தெரிஞ்சிருந்தா இவர் எப்படி அக்செப்ட் பண்ணுவார் அப்படியெல்லாம் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவரோ, இவளை ஏன் தொந்தரவு செய்கிறீங்க, அவளை விடுங்க அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அவள் பாருங்கள், அவன் அந்த நற்கந்தத்தோடு இயேசுவின் சிரசில் அந்த தைலத்தை ஊற்றுகிறான். அப்போ இதுதான். அப்போது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இப்படி ஒரு ஜீவ வாசனையோடு ஊழியம் செய்யணும் அப்படின்னு தான் தேவன் என்ன செய்கிறாருன்னா, பவுலுக்கு தடை பண்ணார். இப்போ ஹி பெர்மிட் நவ். ஆமென். ஏன்னா அவன் ஆவியில் அமைதல் இல்லாமல் இருக்கிறான். ஸோ அவனுக்கு ஒரு பேர், ஒரு கம்பெனி, ஒரு வரணும். ஸோ அது வரைக்கும் தேவன் வெயிட் பண்ணுறார். ஆமென். அடுத்த வசனம். தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிறோம்.
அப்போ ஏன் பவுலுக்கு ஆவியில் அமைதல் இல்லை? அவன் ஐக்கியத்தை தேடுவது, அதாவது ஊழியத்திலே சகோதர ஐக்கியத்தை அவன் எதிர்பார்த்திருக்கிறதை தேவன் அறிகிறார். அது தேவனுக்கு தான் தெரியும். அது நமக்கே வெளிப்பிரகாரத்தில் தெரியாது. நம்ம எதை வாஞ்சிக்கிறோம், எதை தேடுறோம், அந்த ரியாலிட்டி என்ன, அது அது நம்முடைய அந்தரங்கமான விஷயம், அந்தரங்கமான காரியம். ஆமென். அது நம்முடைய ஆவி சம்பந்தமான காரியம். அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம எதில் நற்கந்தமாக இருக்கிறோம், எதில் ஜீவ வாசனையாக இருக்கிறோம், எதில் மரண வாசனையாக இருக்கிறோம், எல்லாம் தேவனுக்கு தெரியும். நம்ம எதை வெளிப்படுத்த விரும்புகிறோம். 1000 ஊழியம் செய்யலாம், ஆனால் நம்மளிருந்து வெளிப்படுகிற ஜீவ வாசனை தான் வெளிப்படணும். ஆமென். எஸ், அதுதான் நற்கந்தமாக வெளிப்படணும். அதைத்தான் தேவன் விரும்புவார், அதைத்தான் தேவன் முகர முடியும். அதுக்கேற்ற ஆவி உள்ளவங்கள தான் கர்த்தர் நம்மோடு கூட அனுப்புவார். அதுதான். அப்போ நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், வாசிங்க. உடனே நான் தம்முடைய குமாரனை, சரி, மேலே இருந்து படிங்க. ஓகே. தம்முடைய குமாரனை நான் புற ஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக, கலாத்தியர் 1:16, அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை நம்முடைய குமாரனை நான் புற ஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது. ஆமென். ஹல்லேலூயா. நான் சுவிசேஷத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள்ளே, மை கம்பெனியன் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வரணும், என் கூட ஊழியத்தில் வரணும், பார்ட்னராக வரணும், கம்பெனியனாக வரணும், நற்கந்தமாக வரணும். நான் பேசும்போது அவர் பேசணும், நான் பேசாமல் அவர் பேசணும். எஸ், இதை நீங்கள் உள்ளான உங்களுக்கு அமைதல் இல்லைனாலே, எதில் அமைதல் இல்லை, ஏன் அமைதல் இல்லை, அது தேவனுக்கு தெரியும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அமைதல் இல்லை. அது ஏன் அமைதல் இல்லை? சவுலுடைய சால்வை தொங்கலை தாவீது அறுத்து கொள்கிறான். கர்த்தர் அவனை ஒப்பு கொடுத்துட்டார், சவுலை நீ என்ன வேணால் செஞ்சுக்கன்னு. ஆனாலும் தாவீது அவன் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவனை அன்றைக்கே ஒரே காலி பண்ணியிருக்கலாம் அங்கே. ஆனாலும் அவன் அதை செய்யாமல் ஒரு அடையாளத்தை, அது ஒரு அடையாளம், அது ஒரு சைன், அவனுடைய கோபத்தை எல்லாம் அந்த சால்வை மேலே காட்டுறதா கூட இருக்கலாம், ராஜா கிட்ட பின்பாடி காமிக்கிறதா பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு ராஜாவுடைய சால்வை தொங்கலை ஒருத்தன் அறுக்கிறான்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவனுடைய மேய்காப்பாளர்கள் எல்லாம் அவனை சுற்றி இருப்பாங்க. அந்த நேரத்தில் போய் எப்படி செய்கிறதுங்கிறது. இன்னொரு பக்கம் தாவீது தன்னுடைய வீரத்தை காமிக்கிறதுக்காக கூட அதை செய்யலாம். தாவீது தன்னுடைய தைரியத்தையும், நீ என்னை தேடி வர்ற, எனக்குள்ளேயும் தைரியம் இருக்குது பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஆனாலும் அதை செஞ்சுட்டான், தைரியமாக செஞ்சுட்டான். அதுக்கு பிறகு அவனுடைய இருதயம் அடித்து கொண்டது. அவனுடைய இருதயத்தில் அமைதல் இல்லை, அவனுடைய ஆவியில் அமைதல் இல்லை. ஐயோ, தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் என்ன தேடுறான், அவன் என்ன அழிக்க தேடுறான். ஆனால் கர்த்தர் அவனை என் கையில், அவன் கையில் என்னை ஒப்பு கொடுக்கலையே. ஆனால் நான் எப்படி இதை துணிகரமாக செஞ்சேன், நான் எப்படி இந்த காரியத்தை பண்ணி அவனை எப்படி இன்சல்ட் பண்ணேன். அவனுடைய உள்ளம் அடித்து கொண்டது. அப்போ என்ன, அது ரெஸ்ட்லெஸ், ரெஸ்ட்லெஸ். எஸ். அப்போ தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணாமல். ஆமென். ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறாருன்னா, அந்த ஒரு மனம் இருந்ததுன்னா, ஆவியில் ஒரு மன சபையில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். எல்லாரும் வர்றாங்க, ஆராதிக்கிறாங்க. வர்ஷிப்லலாம் அப்படி கண்ணீரோடு ஆராதிக்கிறவங்களாம் இருக்காங்க, அப்படி ஒரேலாம் ஆராதிக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு சில சாட்சிகளாக நடக்குது சபையில், நடக்காமலாம் இல்லை. ஏன்னா அது சில காரியங்களின் நிமித்தம் சில காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆனால் வெறும் இம்மைக்குரிய ஆஸ்வாதங்களுக்காக மாத்திரமே நம்ம தேவனை தேடி 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 வந்துட்டே இருப்போம்னா மறுமைக்குரிய காரியத்துக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்காது. தேவன் அதை வெளிப்படுத்தினாலும் நமக்கு புரியாது, தேவன் வெளிப்படுத்தினாலும் விளங்காது. தேவன் வெளிப்படுத்திட்டு தான் இருப்பார், தேவன் பேசிக்கிட்டு தான் இருப்பார், அது பேசாமலாம் இருக்க மாட்டார். ஆவியை பெற்ற பிள்ளைகளுக்கு அந்த
ஆவி அவங்களிலிருந்து எடுபட்டு போகிற வரையிலும் அவங்களுக்குள்ளே சொப்பனத்தை வெளிப்படுத்திட்டு தான் இருப்பார், தரிசனத்தை கொடுத்துட்டு தான் இருப்பார். ஏலிக்கு கர்த்தர் ஸ்டாப் பண்ணல, கேட்கல, இவன் கேட்கல, பிள்ளைகளை விஷயத்தில் இவன் கண்டிக்கிறான், இல்லை ஆனாலும் கண்டிக்கிற விதமாக கண்டிக்கலை, ஏதோ கண்டிக்கிறான், அதுவும் அந்த அப்படி கூட அந்த பிள்ளைகள் அடங்கலை. சரி, அதுக்காக அதை நம்ம நிறுத்திடுவோம்லாம் நிறுத்தலை. யார் மூலமாக சொல்லிக்கிட்டே இருந்தார்? சாமுவேல் மூலமாக சொன்னார். அவன் மூலமாகவே சொல்லி 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 பார்த்தார். சாமுவேல் மூலமாக சொல்லி பார்த்தார். ஏன் சாமுவேல் மூலமாக சொல்கிறாரு? ஆமென். அப்படியாத உணர்வடைவான். ஆனால் அவன் ஏலி என்ன சொல்லிட்டான்? கர்த்தர் அவர் பார்வைக்கு நலமானதை செய்யட்டுன்ட்டான். கர்த்தர் அவர் பார்வைக்கு நலமானதை செய்யட்டும், அவர் எப்படி செய்யணும்னு இஷ்டப்படுறாரோ அப்படி செய்யட்டும், அவ்வளோதான். அக்செப்ட். எல்லாத்துக்கும் நான் ஏற்றுக்கிறேன். இப்படியும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நடக்கிறது நடக்கட்டும், ஏதோ நடக்கிறது நடக்கட்டும். அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரில. இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்? நான் ஜெபிக்க முடியும், சபைக்கு வர முடியும், ஆராதிக்க முடியும். இதுக்கு மேலே என்னைய போய் என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் தேவனுக்காக கொடுக்க முடியும், ஊழியத்தை தாங்க முடியும், அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எதை தேடுறீங்க? எதை தேடி சபையில் வர்றீங்க? எதை தேடி சபையில் உட்காந்துருக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு சிறு நெருப்பாக உங்கள் மேலே போட்ட விஷன் என்ன? உங்களோட பேசின தரிசனம், உங்களுக்கு கொடுத்த விஷன், இல்லை யார் மூலமாவது தட்டி எழுப்பி சொன்ன காரியம் என்ன? அது உங்களுக்குள்ளே இல்லாத பட்சத்தில் உங்கள் ஆவியில் அமைதல் இல்லாமல் இருக்கிறீங்க. உங்கள் ஆவியில் அமைதல் இல்லை. அதனால தான் கர்த்தரும் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தையோ ஊழியத்தையோ இல்லை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மேன்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையோ தராதபடிக்கு கர்த்தர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறார். இதுதான் உண்மை. ஆமென். இஃப் காட் பெர்மிட், உங்களுக்குள்ளேயும் அந்த அலவ் வரும். நீங்கள் விட்டு கொடுப்பீங்க கர்த்தருக்கு. கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு விட்டு கொடுப்பீங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கு நீங்கள் விட்டு கொடுப்பீங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். And this will we do if God permit. Amen. If God permit. Amen. அங்கே நல்லா போட்டிருக்கு பாருங்க. Proceed to maturity if God permits. Amen. Yes. அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு வரணும். அந்த மெச்சூரிட்டி வரணும். இன்னும் சிறுபிள்ளைன்னு சொல்லக்கூடாது. இன்னும் எனக்கு விளங்கலைன்னு சொல்லக்கூடாது. ஆமென். கர்த்தருடைய சித்தத்தையாவது நீங்கள் விளங்கிக்கணும். கர்த்தருடைய சித்தம் இப்படி தான் இருக்கும். சித்தம்னா என்ன? சித்தம் செய்ய வருகிறேன் ஆண்டவரே அப்படின்னு வரணும். சரி, அப்போ கலாத்தியர் 6:16 உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் இமீடியட் சர்வீஸ், உடனே ஒப்பு கொடுக்கறது, உடனே ஒப்பு கொடுத்து வர்றது, உடனே அந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தை செய்கிறது. ஏன்னா பாருங்கள், சில காரியங்களை கர்த்தர் நமக்கு சபை ஆராதனையில் பேசுவார். சில காரியத்தை சகோதரிமார்கள் ஜப கூட்டத்தில் பேசுவார். சில காரியத்தை அபிஷேக கூட்டத்தில் பேசுவார். கர்த்தர் பிளான் பண்ணி வச்சுருப்பார். இந்தந்த கூட்டத்தில் இந்தந்த காரியத்தை இந்தந்த இடத்துல பேசணும். அப்போ தான் இவங்க அதுக்கேற்ற அந்த மோடில் வருவாங்க. அந்த மோட் செட்டிங்கில் இவங்க வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பேசணும்னு கர்த்தருக்கு தெரியும். சிலதை டேரி மீட்டிங்கில் பைபிள் ஸ்டடியில் பேசணும் அப்படின்னு கர்த்தர் சித்தம் வச்சுருப்பார். சிலதை வாக்குத்தத்த ஆராதனையில், சிலதை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில், இப்படி கர்த்தருக்கு தெரியும். சிலதை யூத் மீட்டிங்கில், வாலிய பிள்ளைகளுக்கா யூத் மீட்டிங்கில் பர்டிகுலர் காரியத்தை பர்டிகுலர் பிளேஸில் தான் பேசணும் அப்படின்னு கர்த்தருக்கு தெரியும். ஸோ வேதம் நமக்கு என்ன சொல்லுது? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், உடனே எலிசா காளைகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடினான். ஆமென். பார்த்தீங்களா? அவன் மாம்சத்துலேயும் அவன் இரத்தத்தோடு கூடவும் அவன் யோசனை பண்ணலை. அவனுடைய ஆவியில் அமைதல் இல்லாமல் இருந்தால் அவன் மேலே போட்ட சால்வை, அவன் மேலே போட்ட மேண்டல், அந்த மேண்டல் இட்ஸ் அ காலிங் அனாயிண்டிங். ஆமென். பெர்மிட் டு அலோவ். ஆமென். அனுமதிக்கிறார் தேவன். அவனுக்கு அனுமதிக்கிறார். எத்தனையோ பேர் இருக்க அவனுக்கு அனுமதிக்கிறார். ஆமென். ஏற்கனவே அவனுக்கு அனுமதித்த ஒன்று இருக்கிறது, உலக ஆசீர்வாதம். இப்போ அதை விட்டுட்டு
கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? தேவனுடைய காரியத்துக்காக அவனை அனுமதிக்கிறார். அவன் மேலே அந்த சால்வையை போடுறார். உடனே அவன் என்ன செய்கிறான் பாருங்க, அந்த காளைகளை விட்டு விட்டு எலியாவின் பிறகு ஓடினான். மார்க் 1:18 வாசி. மார்க் 1:18. உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவ்வளோதான், அதான் காலிங். பேதுருக்கும் இந்த மாதிரி தான் வலைகளை பின்னி கொண்டிருந்தான். ஏன்? அதுக்கு முன்னால் அவனுக்கு கிடைச்ச பெரிய பிளஸ்ஸிங், வலை கிளியத்தக்க ஆசீர்வாதம், வலை கிளியத்தக்க மீன்கள். ஆகா, இவ்வளோ மீன் கிடச்சி வலை கிழிஞ்சு போச்சே, அப்போ இனி நல்லா இதை விட டபுள் நெட்டாக போடுவோம் அப்படின்னு அந்த வலையை நெட்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, கிழியாமல் இருக்கிறதுக்கு ஏற்றது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோன்னு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தானே கர்த்தர் என்ன செய்கிறார்? ஹி பெர்மிட். ஆமென். ஃபாலோ மீ. அவ்வளோதான். உடனே விட்டு விட்டு. இதுதான் உங்கள் ஆவியில் அமைதல் இருக்கணும். உங்கள் ஆவியில் அமைதல் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற எல்லா காரியத்திலும் நீங்கள் அலோவ் பண்ணுவீங்க. உங்களை அலோவ் பண்ணுவீங்க. நீங்கள் அலோவ் பண்ணும்போது தேவன் உங்களுக்கு பர்மிட் கொடுப்பார், உங்களை அலோவ் பண்ணுவார். ஊழியத்திலையா மற்ற எந்த காரியத்திலையா, இது உண்மை. இது ரொம்ப ஆழமான காரியம். ஹோலி ஸ்பிரிட் பர்மிட். அவர் அலோவ் பண்ணுறாருன்னா நிச்சயமாக அதில் பின்னால் ஒரு நோக்கம் இருக்கும். லூக்கா 19:6 வாசிங்க. லூக்கா 19:6. சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனார். சீக்கிரமாக இறங்கி பாருங்க, எங்கேயோ போயிட்டு இருந்தவன் சடனாக அவனுக்கு ஒரு தாட்ஸ், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாக இருந்தபடினாலே அவனுடைய சூழ்நிலை, நம்முடைய சூழ்நிலை எல்லாமே நமக்கு வேறு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது நோ ரெஸ்ட் இன் அவர் ஸ்பிரிட். ஆவியில் அமைதல் இல்லாத பட்சத்தில் எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். எதுவுமே செட்டாகி வராது, கூடி வராது. அதையும் தாண்டி நீங்கள் அந்த சூழ்நிலையை உருவாக்க தெரிஞ்சிருக்கணும். சம்திங், ஏதோ ஒரு காரியம் என் உள்ளத்தில் எனக்கு ஏவுகிறது, ஏதோ ஒரு காரியம் என்னை நெருக்கி ஏவுது, அதுக்கு நான் அலோவ் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு ஒரு அமைதல் இருக்கும், ஒரு பீஸ் இருக்கும். சகைக்கு எவ்வளோ வேலை இருக்குங்க, எவ்வளோ வேலை இருக்குது. அங்கே போனால் அங்கே கலெக்ஷன் இருக்குது, இங்கே போனால் இங்கே கலெக்ஷன் இருக்குது, இங்கே போனால் இங்கே கலெக்ஷன் இருக்குது. சீனியருக்கு பதில் சொல்லணும். டேக்ஸ் கலெக்டர், என்னப்பா இவ்வளோ தான் கலெக்ஷன் பண்ணியா? ஆமாம், கமிஷன் பேட்டாக இருக்குது அவனுக்கு. அது இல்லாமல் அவன் கள்ள கணக்கு போட்டு ஒதுக்குறது இருக்குது. வீட்டில் கணக்கு கொடுக்கணும். வீட்டில் ஒரு டைரியோட மனைவி உட்காந்துருக்கும், இன்றைக்கி எவ்வளோ கலெக்ஷன், இந்த கலெக்ஷன் கம்மியாக இருக்கா, எதுக்கியா, என்ன பண்ண, இவ்வளோ இருக்குது, இவ்வளோ நெருக்கம் இருக்குது அவனுக்கு, இவ்வளோ நெருக்கம் இருக்குது. கணக்கு கொடுக்கணும், சம்பாதிக்கிறதுக்கு கணக்கு கொடுக்கணும். ஐயோ, திருப்தியாக இருக்கணும், திருப்திப்படுத்தணும், அவங்க மனசு உடஞ்சிடக்கூடாது. ஆமென். ஆனால் தேவனுக்கு உன்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை நீ தெரியணும். அது இஃப் யூ அலோவ், God will permit. நீ அனுமதித்தால் தான் தேவன் அதுக்கு உத்தரவு கொடுப்பார். உண்மை. அந்த நெருக்கத்துக்கு மத்தியிலும் எப்படிப்பட்டவரோடு பார்க்க உட்கார்ந்ததை இயேசு பார்த்தார். அந்த இமீடியட் எல்லாவற்றையும் கர்த்தர் சேஞ்ச் பண்ணார். அவனை குறித்தன சகல காரியத்தையும் கர்த்தர் சேஞ்ச் பண்ணார். இதுதான் உண்மை. அந்த நீங்கள் ஒப்பு கொடுக்குற அந்த சூழ்நிலையில் கர்த்தர் எல்லாவற்றையும் சேஞ்ச் பண்ணிடுவார். நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் எல்லாம் அப்படியே அதிசயிக்கத்தக்க விதத்தில் மாறிடும். உண்மை. முடியாது, அவ்வளோதான், இப்படி தான் உடஞ்சி போயிருப்பீங்க. ஐயோ, என் சமாதானம் போச்சு, எனக்கு பிரியமானவங்களோடு நான் சேர்ந்து வாழ முடியலை, எனக்கு பிரியமானவங்களோடு கூட மனைவியோ கணவரோ ஏதோ ஒரு காரணத்தினால பிரிந்து போயிருக்கிறாங்க. சமுதாயம் பிரிக்குது, உறவு பிரிக்குது,
குடும்பங்கள் பிரிக்குது, ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதை பிரிக்குது. பலவீனமானவங்களை அதை அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி பிரிக்குது. ஆனாலும் இந்த ரெண்டு பேருக்குள்ளே யாருக்குள்ளேயோ ஒருத்தருக்குள்ளே அந்த என்ன சொல்கிறது ஆவியில் அமைதல் போயிடும். மீண்டும் ஆண்டவரே என்னை புதுப்பியும். சங்கீதம் 51:17 சொன்னது போல் தேவன் ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நான் நொறுக்கப்படுறேன், மனஸ்தாபப்படுறேன், அதுக்காக வருந்துறேன். ஒரு விஷயம் எனக்கு வாய்ப்பு கூடும், நான் சம்மந்தப்பட்டவங்களோடு சேர்ந்து வாழ்வேன், மனம் பொருந்தி வாழ்வேன் அப்படின்னு நீங்கள் அங்கே சூழ்நிலைகளெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆமென். ஆனாலும் பாருங்கள், பிசாசு அங்கே ஏதாவது ஒன்று செஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் நம்ம ஒப்பு கொடுத்ததில் கவனிக்கிறது யார் தான்? ஆண்டவர் தான். அவங்க சபைக்கு போனாலும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஆவியின் ஏவுதல் இல்லாதவங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள், ஆவியின் ஏவுதல் இல்லாதவங்க அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. தொண்ணு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம செஞ்ச காரியத்தெல்லாம் பட்டியல் போட்டே இருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஐயா, இது கரெக்டாக, இது கரெக்டாக, இது கரெக்டாக, இப்படி பண்ணால் எப்படியா, இப்படி செஞ்சால் எப்படியா, இப்படி பண்ண ஒரு லிஸ்ட்டே போடுவாங்க. ஆனால் இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இது இப்படி நடந்தது. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ நான் அந்த சகோதரனுக்கு ஆலோசனை சொன்னேன், இங்கே வா, நீ சில காரியங்களில் தவறு செஞ்சுருக்க, சரியா? ஒரு பக்கம் உனக்கும் மனைவிக்கும் இருக்கிற காரியங்களில் வேறு, இன்னொரு பக்கம் சில காரியங்களை அவங்க 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 பக்கத்தில் நியாயம் இருக்கிற மாதிரி உன் பக்கத்தில் தவறு இருக்கு. அதை இப்போ பிரேக் பண்ணு. இப்போ போய் நீ அதை பிரேக் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை, அமைதலாக போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு ஜெபம் பண்ணி உன் சமாதானத்தை அங்கே சொல்லிவிட்டு, இன்றைக்கி இந்த வீட்டுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி, ஏசு என்ன சொன்னார்? சகே வீட்டுக்கு, இன்றைக்கி இந்த வீட்டுக்கு, அந்த வீட்டுக்குள்ளேயே போகல, இயேசு வீட்டுக்குள்ளேயே போகல, வெளியிலேருந்தே சொல்லிட்டார். ஏன் சொன்னார்? வெளியிலேருந்தே. வீடை பார்க்கல, வீட்டை நபரை பார்க்கல, கருப்பா சிகப்பா தெரியாது. ஆளை பார்த்தால ஆவியில் எடை போட முடியும். ஒன்றுங்களை வச்சு தான் கர்த்தர் எடை போடுவார். ஒரு எலிசாவை எடை போட்டு தான் 14 வரங்க டபுள் போர்ஷன் அனாயிண்டிங்கை இவனுக்கு கொடுக்கறதுக்கு கர்த்தர் பிளானே வச்சுட்டார். இவன் யார் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணணும், உன் ஊழியம் என்னென்ன எல்லாத்தையும் லிஸ்ட்டே போட்டார். தேவன் சும்மா நினைக்காதீங்க. ஆமென். பாருங்கள் என்ன நடந்தது. ஐயா இல்லையா, நான் போன வாட்டி ரொம்ப இப்படி பேசிட்டு வந்துட்டேன், அதனால் நான் உள்ளெல்லாம் போக மாட்டேன், வெளியே தான் நிற்பேன். போ, உள்ளே போ, போய் ஜெபம் பண்ணிட்டு வா, தடையே பண்ண மாட்டாங்க. சரியாக பாருங்கள், கர்த்தர் ஏவுதல் படி போனால் சகோதரர் உள்ளே போய் ஒரு ஜெபம் பண்ணால் மனைவியை கூட்டிகிட்டு வந்துட்டே இருந்தான். கரங்களை வைத்து கர்த்தர்களில் சொல்லுங்களேன். ஆமென். இது ஒரு சின்ன காரியம்தான், ஆனால் இதில் கர்த்தருடைய திட்டம் எப்படி இருக்குது, தேவ தீர்மானம் எப்படி இருக்குது. அடுத்த முறை நம்ம என்ன செய்வோம், இதை பார்த்துட்டு அமைதல் இல்லாத காரியத்தை செய்ய மாட்டோம். ஆவியில் அமைதல் இல்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம், செய்யக்கூடாது. சபை பிள்ளைகள் இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு வாட்டி இப்படி வந்துடுச்சா, அமைதல் இல்லாமல் போயிடுச்சா, கர்த்தரால் கிரியை செய்ய முடியாது. யார் எத்தனை ஊழியக்காரங்க உங்களுக்கு ஜெபிச்சாலும் சரி, யார் என்ன ஜெபிச்சாலும் சரி, கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. உங்கள் ஆவியில் அமைதல் வரணும். தீத்து வராததுனாலே பவுலுடைய ஆவியில் என்ன இல்லை, அமைதல் இல்லை. இதை கர்த்தர் பார்த்துட்டாரு. இவன் கம்பெனியை தேடுறான், இவன் கூட ஒரு ஆளை தேடுறான். ஆமென். சில பேர் யாரையும் தேட மாட்டாங்க, கர்த்தரை தேடுவாங்க. கர்த்தருக்கு தெரியும் இவங்க கூட யாரை அனுப்பலாம். அதனால தான் ஊழியத்துக்கு போகும்போது உங்களை 2 பேரை அனுப்புறது. 2 பேருக்குள்ளேயும் என்ன இருக்கக்கூடாது, பெரியவனை வரக்கூடாது. பெரியவனையை கொண்டு வரும் பிசாசு, பெரியவனை கொண்டு வரும், அமைதல் இல்லாமல் கொண்டு வரும். அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, அப்போ வேதத்தில் நாம் பார்க்கறது என்ன? அப்போ அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6 வாசிங்க. 6 பிரியாமையினாலும்
கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். பித்தினியானா இன்னைக்கு இருக்கிற டர்க்கி, துருக்கின்னு சொல்கிறோம்ல, இன்னைக்கு இருக்கிற டர்க்கி தான் அந்த நாடு. ஆமென். ஏன்னா அதாவது நம்ம ஊழியத்துக்கு போவது மட்டுமே நம்ம அழைப்பை உறுதி செய்யாது, பூர்த்தி செய்யாது, உறுதி செய்யாது. எனவே தான் அவன் அந்த தடை பண்ணப்பட்ட உடனே அவன் எந்த முயற்சியும் அதுக்காக என்ன செய்யலை, எடுக்கலை. என்ன தொடர்ந்து ஆமென், தொடர்ந்து ஸ்டில் தே வெயிட்டட். அப்படி தானா? தேவனுடைய பூரண திட்டம் என்ன என்பது இந்த பூமியிலே கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. ஆனால் ஒரு முறை நாம் கண்டுபிடித்துட்டா அவைகளை நமக்கு பெரிய ஒரு ஆஸ்வாதத்தை கொண்டு வரும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்கள் வரை வாசி. மத்தேயு 7:7-8. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது. அப்போ ஒரு அமைதலோடு நீங்கள் கேட்கணும். எல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே எப்போவுமே கேட்க வராது. இதை கேட்டால் ஆண்டவர் என்ன நினைப்பார்? எவ்வளோ தூரம் கேட்டோமே கிடைக்கலையே. நல்லா நீங்கள் கவனிங்க. நீங்கள் கேட்டது எந்த ஆவியில் கேட்டீங்கன்னு நீங்கள் நல்லா பாருங்கள். அமைதலோடு கேட்டிங்களா, ரெஸ்ட்லெஸ்ஸில் கேட்டிங்களா, உங்கள் ஆவியில் அமைதல் இல்லாமல் கேட்டிங்களா? விசுவாசம், அதான் அமைதல் இல்லைன்னா விசுவாசம் இருக்காது. பேருக்கு கேட்போம், பேருக்கு ஜெபிப்போம், பேருக்கு சொல்வோம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இதுதான் ஃபார்முலா. இதுக்கு நீங்கள் அந்த ரெஸ்ட் ஸ்பிரிட்டுக்குள்ளே வரணும், அமைதலுள்ள ஆவியில் வந்து ஜெபிக்கணும். அப்போ தான் உங்களால் கேட்க முடியும். இந்த வசனம் எப்படி இருக்குது பாருங்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவ்வளோதான். இதுக்கு நடுவில் வேறு ஏதாவது இருக்கா? எப்படி வேறு ஏதாவது இருக்கா? கேளுங்கள் ஒரு புல் ஸ்டாப் போட்டு கமா இருக்கா? எப்படி இருக்குது கமா? கேளுங்கள் அப்படின்னு கமானா என்னது? கண்டினியூ. அதுக்கு தொடர்ச்சி இருக்குது, அதுக்கு முற்றுப்புள்ளி கிடையாது. கேளுங்கள் ஸ்டாப், யோசித்து செய்கிறேன், கேளுங்க, பேசுங்க, அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு இது கேட்ட உடனே அப்படியா பார்க்கலாம், அப்படி அல்ல. பார்க்கலானாலே முற்றுப்புள்ளி. நான் யோசிக்கிறேன், டைம் கொடு, 1 மாதம் 2 மாதம் டைம் கொடு, அப்புறம் யோசிக்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். வேலைக்கு போயிருக்கீங்க, இன்டர்வியூக்கு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் அன்றைக்கே கிடைக்கும்னா அது ஃப்ளோவில் வந்துகிட்டே இருக்கும். அப்படியே புரியுதா உங்களுக்கு? பார்க்கலாம், சொல்கிறேன், ஒரு வாரம் கழித்து நான் சொல்கிறேன்னாலே புல் ஸ்டாப். அதுக்கப்புறம் வர்ற எத்தனை கமானாலும் அது வேஸ்ட் தான். கேளுங்கள் கமா அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ புல் ஸ்டாப் கமா. ஆமே. இப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். கமா அப்பொழுது கண்டடைவீர்கள். புல் ஸ்டாப் கமா. தட்டுங்கள் கமா. அப்போ கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். எல்லாமே நான் ஸ்டாப். அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்பொழுது திறக்கப்படும். இப்படி தான் நீங்கள் அதை எடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆவிக்குரியதை ஆவிக்குரியத்தோடு சம்மந்தப்படுத்தி நீங்கள் ஜெபிக்கணும். 8ஆம் வசனத்தையும் கூட வாசி. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். தேடுகிறவன் கண்டடைகிறான். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப். இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. நோக்கமா தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 9-10 வசனம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 9-10. நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். தேடுகிறவன் கண்டடைகிறான். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும்.
அப்போ அப்போஸ்தலர் 16:9 அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அங்கே ஒரு ஹெல்ப் நீடு. யார்? மக்கதோனியன். அங்கே ஒரு கம்பெனியன் தரிசனத்தில். புரியுதா? அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? 9ஆம் வசனத்தில் அவனை தடை பண்ணுறார். அவனுக்கு அங்கே ஒரு தரிசனம் உண்டாகுது. ஒரு மக்கதோனியன் வந்து நிற்கிறான். ஆமென். ஸோ கர்த்தர் அவனை என்ன செய்கிற? வசனம் 10 பாருங்க. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் பாருங்க. கர்த்தர் என்னை அழைத்தார்னு இல்லை, எங்களை அழைத்தார். கர்த்தர் எங்களை அழைத்தார். The gospel team leaves immediately for Macedonia. Amen. கர்த்தர் எங்களை அழைத்தார். எங்களை மீன்ஸ் அதுக்கு என்ன போட்டிருக்காங்க? We. And after he had seen the vision, immediately we endeavor to go into Macedonia. We அப்படின்னா என்னது? வீனா யாரு? நாங்கள், நாம். அதான் நான் சொன்னேன்ல, பேர், கம்பெனியன், பார்ட்னர்ஷிப், ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர்ஸ். வி இதில் அதை அவன் கர்த்தர் எங்களை அழைத்தார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 5-6 வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம். இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள். புளிப்பில்லாத அப்ப பாருங்க. இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு. பாருங்க, அவங்க காத்திருந்தாங்க. அதனால நாங்க கப்பல் ஏறி நம்பி போனோம். அங்கு 7 நாள் தங்கியிருந்தோம். ஒரு பூரணமான ஸ்டே, ஒரு வாய்க்கிற காரியம். 7 நாள் தங்கியிருந்தோம். அமைதலோடு ஆவியோட தங்கியிருந்தோம். எஸ். அப்போ 21ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 27ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. முதல்ல 21ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 21:18. மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபினிடத்திற்கு போனான். மூப்பர் எல்லோரும் அங்கே கூடி வந்தார்கள். ஓகே. 27:1 அப்போஸ்தலர். நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி. பாத்தீங்களா? நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலை காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பெயர் கொண்ட 100 அதிபதியிடத்தில் ஒப்புவித்தார்கள். எஸ். அப்போஸ்தலர் 16:8. அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அப்போஸ்தலர் 16:8. அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். பாத்தீங்களா? இந்த இதுக்கு தான் கர்த்தர் வெயிட் பண்ணி 9ஆம் வசனத்தில் தடை பண்ணி 10ஆம் வசனத்தில் ஹி பெர்மிட். ஏன்னுக்குன்னா இந்த வி அப்படிங்கிறதுல ஒரு நிறைய காரியம் இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். நாங்கள் 2-3 வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 13 to 15 வசனங்கள் வரை பாருங்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தியருடைய கோவில் பூஜாரி எருதுகளையும். அப்போஸ்தலர் 16 13 to 15. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து. அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு. நாங்கள் அங்கும் பாருங்க இந்த பதம் வருகிறது. And on the Sabbath we went out of the city by a river side. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. ரிவர் சைடு. நாங்கள் எந்த ஃபெலோஷிப்பை தேடி போகிறாங்க பார்த்தீங்களா? எந்த ஃபெலோஷிப்பை அவங்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்குறாரு பார்த்தீங்களா? ஆற்றின் அருகே. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துல.
வழக்கமாக ஜெபம் பண்ணுற இடம், வழக்கமாக நீங்கள் ஜெபம் பண்ணுறது ஸ்பிரிச்சுவல் சைடாக இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் ப்ரெசன்ஸாக இருக்கணும். உங்கள் உள்ளத்தில் அமைதல் உள்ள ஆவியோடு ஜெபம் பண்ணணும். ஆமென். ஏன்னா பிலிப்பு பட்டணத்தில் சபையின் துவக்கத்தை இங்கே தான் கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். பிலிப்பு பட்டணத்தில் சபையை ஆரம்பிக்கிறதுக்கு இங்கே தான் முதல்ல பிலிப்பில் சபை ஆரம்பிக்க போகுது. கர்த்தர் அதுக்கு தான் இத்தனை காரியங்களை செய்கிறார். ஒரு பிஸ்னஸ் உமன், இந்த உமனை ரட்சித்துட்டா போதும். ஆமென். அவள் ஆஸ்திகளில் ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருப்பா. ஸோ அடுத்த வசனத்தை வாசிங்க வேகமா. அப்பொழுது தியத்திரா ஊராலும் சேம் காஸ்பல் டீம் தான், நல்லா கவனிக்கணும். இதே காஸ்பல் டீம் தான் கர்த்தர் அலோ பண்ணார்ல, பெர்மிட் பண்ணார்ல, இதே காஸ்பல் டீம் தான் இங்கே வந்து என்ன செய்கிறாங்க, இந்த பிஸ்னஸ் உமனை அசைக்கிறாங்க. கர்த்தர் அசைக்கிறார். ஆமென். அப்பொழுது தியாத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் இருக்கிறவர்களும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினாள், என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஆமென். எங்களை, ஆமென். எஸ், புரியுதா? அப்போ அந்த ஆவில ஒரு மனதோடு கூட, அமைதலோடு கூட, ரெஸ்ட்லெஸ் இல்லாமல் கர்த்தர் தடை பண்ணும்போது தடையை பொறுமையாக சகிச்சு செபிச்சு, கர்த்தர் என்ன நோக்கமாக தடை பண்ணுறாரு ஒரு காரியத்துக்கு, இப்போ என்ன நோக்கமாக கர்த்தர் அலோவ் பண்ணுறாரு, கர்த்தர் அலோவ் பண்ண உடனே நம்முடைய உள்ளத்தில் என்ன சமாதானம் வருது, அமைதல் வருதா? அமைதல் வந்தால் அப்போ கர்த்தர் தடை பண்ணுறதுக்கு முன்னாடியே அமைதல் வந்தாலும் வரும், அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அமைதல் வந்தாலும் வரும். எப்படி வந்தாலும் கர்த்தர் இந்த காரியத்தில் எனக்கு அலோவ் பண்ணியிருக்கிறார். ஸோ நான் ஆவியில் ஒருமனப்பட்டு எனக்கு கொடுத்த கம்பெனியனோட நான் ஊழியம் செய்வேன், எனக்கு கொடுத்த சபையோடு நான் ஊழியம் செய்வேன், எனக்கு கொடுத்த வார்த்தையோடு கூட நான் ஊழியம் செய்வேன். அப்போ தேவ நாமம் மகிமைப்படும். இந்த ஃபஸ்ட்டு பாட்டில் மகிமைப்பட்டுடுச்சா? ரெண்டாவது பாருங்க, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும் படிங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை பாருங்க, இங்கும் பாருங்க, as நாங்கள், and it came to pass as we went to prayer. இதே டீம் தான், டீம் மாறல. புரிஞ்சவங்க கரங்களை வைத்துங்க. இஃப் காட் பெர்மிட், இது கண்டிப்பாக நடக்கும். உங்களை ஊழியத்தில் இணைச்சவங்களோடு கூட தான் நீங்கள் ஊழியம் செய்வீங்க. உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை கடைசி வரைக்கும் நீங்கள் கம்பெனினா செய்வீங்க. அப்படி எத்தனையோ தேவ மனுஷர்களை நான் பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளோ போராட்டம் வந்தாலும், எவ்வளோ காரியம் வந்தாலும், அது சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் இவங்க தானா, எப்போ பார்த்தாலும் அவங்க தான். அங்கே தான் விஷயமே இருக்குது. அங்கே ஆவியில் ஒருமனப்பட்டால் தான் அது நடக்கும். பாருங்கள், and it came to pass as we went to prayer. Amen. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். நமக்கு, அவங்க அங்க ஒரு வி போட்டுப்பாங்க, நமக்கு, எங்களுக்கு அறிவிக்கிறவர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அது ஒரு கூட்டம். ஓகே என்று சத்தமிட்டால். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று. பாருங்க, அது ஒரு ரெஸ்ட்லெஸ் ஸ்பிரிட், அது ஒரு ரெஸ்ட்லெஸ் ஸ்பிரிட். அவளை அலக்கழிக்கிற ஆவி. அந்த அலக்கழிக்கிற ஆவிக்கு அவள் கட்டுப்பட்டு தன்னை ஒரு ரெஸ்ட் ஸ்பிரிட் மாதிரி காமிச்சு பேசுகிறான். புரியுதா? இது சபையில் கூட இருக்குது. அவங்களுக்குள்ளே இருக்கிற ரெஸ்ட்லெஸ் ஸ்பிரிட்டை வெளியே காட்ட மாட்டாங்க, ரொம்ப நயமாக பேசுவாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமென். இது உண்மை. இவங்க ரட்சிப்பின் வழியை காட்டுறோம். ஐயோ, எங்கள் சபைக்கு வந்து பாருங்கள், அப்படி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அவங்க சபையை நேசிக்க மாட்டாங்க. ரெஸ்ட்லெஸ், பிகாஸ் ஆஃப் ரெஸ்ட்லெஸ்.
இவங்க தேவனுடைய வழியை நமக்கு காட்டுறவங்க. சொல்கிறது யார் சொல்கிறது? அது என்ன ஸ்பிரிட்? குறி சொல்கிற ஆவி. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஐயோ இது உண்மை தானே சொல்லுது, ஊழியம் தானே பண்ணுது, இதை ஏன் இவன் கடிஞ்சுக்கிறான்? ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்கான் பவுல். இது பேசுகிறத கவனிக்கிறான். இது ஒரு அமைதல் இல்லாமல் பேசுது. இதுக்குள்ள ஒரு ரெஸ்ட் இல்லை, அமைதல் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆமென். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அந்நேரமே அது புறப்பட்டு. இதே காஸ்பல் டீம் தான். பர்மிட் பண்ணதுக்கப்புறம், ஆவியானவர் அலோவ் பண்ணதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இதே போல தான் மார்க் 1:24 பாருங்கள். அங்கே ஒரு ஆவி இயேசுவை பார்த்து சொல்லுது, நீர் தேவனுடைய பரிசுத்தர். ஆமென். நீ அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். இங்க ஒரு அப்போஸ்தலர் 16:19 வாசிங்க வேகமா. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தின் நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரத்தில் இழுத்துக்கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையை வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்கள் உட்காவலிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். அடுத்த வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் நீங்க அது வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. அதனுடைய 40ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். நேரம் இல்லை, அடுத்த வாரத்தில் கண்டினியூஷன் வரும். ஆனால் நான் உங்களுக்கு முன்னோட்டமாக சொல்லிடுறேன் என்ன நடந்தது. காவலில் வைக்கிறான். அந்த ஆவியை இவங்க ரெஸ்கியூ பண்ணது நிமித்தம் அவன் சினம் கொண்டு இவங்க மேலே பிரார்த்தனை சொல்லி இவங்கள உள்ளே வச்சிடறான். இவங்கள சிறைச்சாலையில் உட்காவலரையில் கட்டி வச்சு இவங்கள அடிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். என்ன நடந்தது? சடுதியிலே சிறைச்சாலை கதவுகள் அசைந்து, பூமி அசைந்து, எல்லா கட்டுகளும் கலண்டு போய் என்ன நடந்தது? அந்த பிலிப்பிய ஜெயிலர் ரட்சிக்கப்பட்டான். அந்த பிலிப்பிய ஜெயிலர் ரட்சிக்கப்பட்டான். தியாத்திரா பிஸ்னஸ் உமன் ரட்சிக்கப்பட்டா. இந்த ஆவியர் டெலிவர் பண்ணால் இந்த ஜெயிலர் ரட்சிக்கப்பட்டான். இந்த ஜெயிலரும் அவன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவமாரே நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் என்ன செய்யணும்? புரியுதா? இந்த ஒரு வீக்கு தான் கர்த்தர் வெயிட் பண்ணோம். இத்தனை வீக்கள், இத்தனை பேர் நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் என்ன பண்ணணும்? ரெடியாக இருக்காங்க ஆயத்தமாக ஜனங்க. நீங்கள் ரைட் ஸ்பிரிட்டில் போய் ப்ரீச் பண்ண வேண்டியதுதான் தாமதம். ஜனங்கள் கேட்க ரெடியாக இருக்காங்க. எத்தனையோ ஆத்துமாக்களை சபையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இப்போ சில காரியத்தை சொன்ன உடனே சில பிள்ளைகள் உடனே கீழ்ப்படுகிறாங்களே. எப்படி கீழ்ப்படுகிறாங்க? ஒரு காரியம் சொல்கிறோம், ஏதோ ஒரு காரியம் சொல்கிறோம், சபையில் இப்படி செய்யலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் இதை ஜெபிச்சு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் யோசனை பண்ணி சொல்கிறோம். இல்லையே சொன்ன உடனே தே ரிசீவ். அதுக்கப்புறம் அவங்களுடைய கண்டினியூஷனில் இருக்குது. அதுக்கு அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ ஜெபிக்கிறாங்க. சும்மா சொன்னாங்க, வந்தேன் போனேன், அப்படி இப்படிலாம் நடக்காது. நீங்கள் யூ ரெஸ்ட்லெஸ் ஸ்பிரிட். If you rest spirit, amen, நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, தேவ சித்தத்தை கேட்பீங்க, கர்த்தருக்கு பிரியமாக நடப்பீங்க. உங்கள் ஆவியில் எப்போவுமே அமைதல் இருக்கும்.
கீழ்ப்படியாமல் போகவே மாட்டீங்க. சபையில் ஊழியக்காரங்க பேசுகிற பேச்சுக்கு ஜஸ்ட் அப்படி கடந்து போக மாட்டீங்க. உங்கள் கம்பெனின்னு தேடுவீங்க, உங்கள் ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர்ஷிப்பை தேடுவீங்க. நீங்களா சொல்லுவீங்க, வா நம்ம ஜெபிக்கலாமா, நம்ம போய் ஜெபிக்கலாமா, வா நம்ம ஷாப்பிங் போகலாமா, நம்ம மாலுக்கு போகலாமா, நம்ம அங்கே போகலாமா, நம்ம அங்கே பிக்னிக் போகலாமா, எஸ்கேஷன் போகலாமா. போங்க, நான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல வரல. அதெல்லாம் போங்க, அதெல்லாம் போக வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். மத்தியிலும் வாரம் ஒரு முறையாவது நம்ம ஜெபம் பண்ணலாமா, வாரம் ஒரு முறையாவது நம்ம கூடி ஜெபிக்கலாமா. அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் ரைட் ஸ்பிரிட்டில் இருக்கீங்க. ஜெபம் பண்ணுவோம், முழந்தால் படிடுவோம். அமேன். ஹோலி ஸ்பிரிட் பெர்மிட்ஸ். அமேன். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அனுமதிக்கிறார். கடந்த நாளில் பார்த்தோம், தடை பண்ணுகிறார். இந்த நாட்களில் கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்போஸ்தலர் 16:10 வாசிங்க. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக. பாருங்க, மக்கதோனியாவில் அத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்காங்க. பிஸ்னஸ் உமனுக்கு அறிவிச்சிருக்காங்க, அந்த ஈவிலுக்கு அறிவிச்சிருக்காங்க, அடுத்தது அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு அறிவிச்சிருக்காங்க. பெரிய அறுவடையை பார்த்தாங்க. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இந்த நாளில் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் கூட்டி சேர்த்தீர். ஆவியின் பலத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் எல்லா தடைகளையும் எல்லா அந்தகார வல்லமைகளையும் முறிக்கிற கர்த்தருடைய கரம் இந்த நாட்களில் தேவ வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் தோன்றுகிற எல்லா பலவீனங்களையும் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீக்கி பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கேட்ட வசனத்தின்படியாக 30, 60, 100ன்னு பலம் கொடுக்க ஆவியானவர் ஆசீர்வதித்து அனுப்பும். சமாதானத்தோடு புறப்பட்டு செல்ல உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோது மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.